நபி நூஹ் அலைஹி அவர்களின் முழு வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நின்ற ஒரு மாபெரும் மனிதரை நாம் காணலாம். சுமார் 950 ஆண்டுகள், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 9 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தன் மக்களுக்காக கண்ணீர் வடித்து அவர்களை நல்வழிப்படுத்த போராடிய ஒரு இறைத்தூதர். உலகத்தையே புரட்டி போட்ட அந்த பெருவெள்ளம் ஏன் ஏற்பட்டது? ஒரு தந்தை தன் மகனை இழந்த அந்த தருணம் என்ன? இன்று நாம் பார்க்க போவது 2ஆம் ஆதம் என்று அழைக்கப்படும் நபி நூஹ் அலைஹி அவர்களின் முழுமையான மற்றும் நெகிழ்ச்சியான வரலாறு. நபி ஆதம் அலைஹி அவர்களுக்கு பிறகு சுமார் 10 தலைமுறைகள் மக்கள் ஓரிரை கொள்கையிலேயே இருந்தனர். ஆனால் சாத்தான் இப்லீஸ் மெல்ல மெல்ல அவர்கள் மனதில் நுழைந்தான். அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த 5 நல்ல மனிதர்கள் வத், சுவாக், யகூஸ், யவூக், நசர் இறந்தபோது அவர்களின் நினைவாக சிலைகளை செய்ய தூண்டினான். காலப்போக்கில் அந்த நினைவு கற்களே கடவுள்களாக மாறின. மக்கள் அல்லாஹுவை மறந்து சிலைகளை வணங்க ஆரம்பித்த அந்த இருண்ட காலத்தில்தான் நூஹ் அலைஹி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். நூஹ் அலைஹி அவர்கள் தன் மக்களிடம் மிகவும் கனிவாக சொன்னார்கள். மக்களே, அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். அவன் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறான். அவன் உங்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அவர் பேச ஆரம்பித்தால் காதுகளை மூடிக்கொண்டார்கள். அவரை பைத்தியக்காரர் என்று கேலி செய்தார்கள். கல்லால் அடித்தார்கள். ஆனாலும் நூஹ் அலைஹி அவர்கள் சோர்வடையவில்லை. யா அல்லாஹ், நான் என் மக்களை இரவிலும் அழைத்தேன், பகலிலும் அழைத்தேன். ஆனால் என் அழைப்பு அவர்களை இன்னும் தூரமாக்கியது என்று முறையிட்டார். 950 ஆண்டுகள் கழிந்தும் மிக சிலரே, சுமார் 80 பேர் ஈமான் கொண்டார்கள். இறுதியாக அந்த மக்களின் அட்டூழியம் எல்லை மீறியது. இனி இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று தெரிந்தபோது அல்லாஹ்வின் கட்டளை வந்தது. நூஹ், நமது மேற்பார்வையில் ஒரு மாபெரும் கப்பலை கட்டுவீராக. கடலே இல்லாத வறண்ட பாலைவனத்தில் நூஹ் அலைஹி அவர்கள் கப்பல் கட்டியபோது அந்த ஊர் மக்கள் சிரித்து விளையாடினார்கள். இதோ பாருங்கள், நபியாக இருந்தவர் இப்போது தச்சராக மாறிவிட்டார் என்று கேலி செய்தார்கள். ஆனால் நூஹ் அலைஹி அமைதியாக சொன்னார், இன்று நீங்கள் எங்களை பார்த்து சிரிக்கிறீர்கள், ஆனால் விரைவில் நாங்கள் உங்களை பார்த்து சிரிக்கும் காலம் வரும். அந்த பயங்கரமான நாள் வந்தது. அடுப்பிலிருந்து நீர் பொங்கியது. வானம் பிளந்து மழை கொட்டியது. பூமி தன் ஊற்றுக்களை திறந்தது. நூஹ் அலைஹி அவர்கள் ஈமான் கொண்டவர்களையும் உலகிலுள்ள ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஜோடியையும் கப்பலில் ஏற்றினார்கள். வெள்ளம் மலைகளை தாண்டியது. அப்போது தன் மகன் கான் தண்ணீரில் தத்தளிப்பதை கண்டார். ஒரு தந்தையின் இதயம் துடித்தது. மகனே, எங்களோடு ஏறிக்கொள், காஃபிர்களோடு இருந்து விடாதே என்று கத்தினார். ஆனால் அவன், நான் மலை உச்சிக்கு சென்று தப்பிப்பேன் என்றான். ஒரு பெரிய அலை வந்து அவன் கண்களுக்கு முன்பே அவனை மூழ்கடித்தது. இரத்த பாசத்தை விட இறை கட்டளையே உயர்ந்தது என்பதை உலகம் அன்று உணர்ந்தது. 40 நாட்களுக்கு பிறகு அல்லாஹுவின் உத்தரவால் மழை நின்றது. கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது. தீமை அழிந்து சத்தியம் வென்றது. நூஹ் அலைஹி அவர்களுக்கு பிறகுதான் மீண்டும் மனித இனம் பெருகியது. இந்த கதையில் நமக்கு இருக்கும் பாடம் என்ன? சத்தியத்தை நோக்கிய பயணத்தில் எத்தனை கேலிகள் வந்தாலும், 950 ஆண்டுகள் ஆனாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அல்லாஹ் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சுப்ஹான் அல்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு சிறப்பான வரலாற்றை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.